இந்த ஸ்ரீராம குணானுபவத்துக்கு நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெஜாவர் சுவாமி வந்துட்டுருக்கார். அவர் வரது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீராமனுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே பெருமாள் திருவுள்ளத்துப்படி நடக்கிறது, எதுவுமே பிளான் பண்ணல. பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டில், இந்த பாரத தேசத்தில் ஸ்ரீராமனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீராமாயணமும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த ராமாயணத்துடைய முக்கிய நோக்கு பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லுவது தான். ஆரம்பத்திலேயே பாலகாண்டத்தில் முதல் ஸ்லோகத்தில் வால்மீகி மகர்ஷி நாரதர்கிட்டக்க இந்த லோகத்தில் 16 கல்யாண குணங்கள் நிறைந்தவர் யார் என்று கேட்கிறார். பொதுவாக கேட்கிறார். யாருன்னு இன்னாருக்கு குணம் இருக்கான்னு கேட்காம இந்த குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னாருக்கு இருக்கான்னு கேட்டாக்கா வேணுங்கிறவாளாக இருந்தால் இருக்குன்னு சொல்லிடுவா, வேண்டாங்கிறவாளாக இருந்தால் இல்லைன்னு சொல்லிடுவா. அதனால் பொதுவாக 16 கல்யாண குணங்கள் உடைய ஒருவர் இந்த உலகத்தில் உள்ளாரா அப்படின்னு ஒரு 16 கல்யாண குணங்களை அடுக்குகிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞश्च கிருதஜ்ஞश्च சத்யவாக்கியோ திருடவிரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः கஸ்ஸமர்த்தश्च கஷ்யைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கः ஜிதக்ரோதகः த்யுதிமான் கः அனசூயகः கஸ்ய பிப்பதி தேவாश्च ஜாதரோஷश्च சய்யுகே என்று 16 குணங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீ ராமாயணத்திலே எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த பாரத தேசம் இல்லை, இந்த உலகம் முழுக்க ராமாயணத்தை தெரிஞ்சவா இந்த பாரத தேசத்தில் எல்லாருக்குமே தெரியும். அவர்களுக்கு என்ன தெரியும்னா அந்த கதாபாகம் தெரியும். தசரத சக்கரவர்த்தி என்று ஒருவர் இருந்தார். 60,000 வருடங்கள் அவர் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தார். பிறகு அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ஸ்ரீராம லக்ஷ்மண பரத சத்ருக்னரை பெற்றார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு ஸ்ரீராமனுக்கு சீதையுடன் கல்யாணம் ஆயிற்று. திருக்கல்யாணம் ஆகிய பிறகு தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், அவனை அரசனாக்க வேண்டும் என்று நினைத்தார். பட்டாபிஷேக ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அவர் காட்டுக்கு போக வேண்டும் என்று ஒரு நிலை ஏற்பட்டது. தந்தை சொன்னார் என்று காட்டுக்கு சென்றார். 14 வருடங்கள் காட்டுக்கு சென்ற பொழுது அங்கே ராவணனால் சீதா மாதா அபகரிக்கப்பட்டு இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டாள். அனுமனுடைய உதவியோடு சீதை இருக்கும் இடத்தை கண்ட ராமன் வானர சேனைகளோடு கடலுக்கு நடுவே ஒரு பாலத்தை அமைத்து கணக்கில் அடங்காத வானர சேனைகள், அந்த வானர சேனைகளுக்கெல்லாம் கையில் ஆயுதமே கிடையாது, வெறும் கல் கட்டை மரம் செடி கொடி தான். அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு கொண்டு 14 வருடங்கள் கழித்து அயோத்தியா வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் என்கிற இந்த ராமாயண கதபாகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த முதல் ஸ்லோகம்
ராமருடைய கல்யாண குணங்கள் யாருக்கு இந்த 16 கல்யாண குணங்கள் இருக்குன்னு கேட்டு தான் அந்த முதல் ஸ்லோகம். அதுலேருந்து இந்த ராமரை பற்றி சொல்ல ஆரம்பித்து அந்த ராமர் கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த 16 குணங்களை எதுக்கு முதல்ல கேட்குறார் வால்மீகின்னா, இது ரொம்ப அபூர்வமான குணம். இத்தனை குணங்களும் ஒரு சேர ஒருவருடன் இருப்பது மிகவும் அது அபூர்வம், கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு ஸ்திதி. அதனால் இது மாதிரி ஒருத்தர் இருப்பாரான்னு கேட்குறார். ராமருக்கு 16 குணங்கள் தானான்னு கேட்க வேண்டாம், கணக்கில் அடங்காத கல்யாண குணங்கள். அதிலே முத்து போன்ற 16 கல்யாண குணங்களை இந்த ஸ்ரீராமாயணத்திலே வெளிக்காட்டுகிறார். மற்ற குணங்களும் இருக்குது. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இந்த குணங்கள் என்ன, இன்றைக்கி நாட்டில் ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்கிறோம், அவர் எங்கே உத்தியோகம் பார்க்குறாருன்னு சொல்கிறோம். இவருக்கு இன்ன குணத்தை உடையவர் என்று நாம் யாரையும் சொல்லி அவர் அறிமுகப்படுத்துறதில்லை. இப்போ என்ன கேட்கணும், ரங்கராஜன், இவர் பேர் ரங்கராஜன், இவர் இந்த பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர இவர் நல்லவர், இவர் குணவான் அப்படின்னு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே ராமரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே அப்படித்தான், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறதே அவரோட குணத்தை வைத்துத்தான். ஒரு காலத்துலன்னு ரொம்ப காலம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு புள்ள பார்க்குறாளோ இல்லை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாளோ, அப்போது பையன் நல்ல பையனா, நல்ல குணவானா, பொண்ணு நல்ல குணவதியா அப்படின்னு கேட்டிருப்பாள். இன்றைக்கி மாறி போச்சு. அதுவும் என்ன படிச்சிருக்கார், எங்கே வேலை பார்க்குறார், எவ்வளோ சம்பாதிக்கிறார், அமெரிக்காவில் இருக்காரா இந்தியாவில் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல இருக்குது. அதனால் நாட்டில் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. இந்த குணங்களை பற்றி பேசுவது அரிதாகிவிட்டது என்பது சமூகத்தில் நாம் பார்க்கறது. ராமரை பற்றி அபப்பிரச்சாரங்கள் நிறைய நடக்கும். ராமர் அதை செஞ்சுட்டார், இதை செஞ்சுட்டார், சம்பூகனை வதம் செஞ்சுட்டார், சீத்தையை அக்னியில் இறக்கிட்டார், வாலியை மறைஞ்சின்னு கொண்டுட்டார் அப்படின்னு எல்லாம் பட்டிமன்றம், விவாதம், எல்லாம் மேடைக்கு மேடை, நாஸ்திகர்கள் பேச்சு எல்லாமே நடக்கும். எது தேவையே இல்லையோ அதை பற்றி பேசுறது. அதனால் இன்றைக்கி இந்த நன்னாளிலே, இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள்னு கேள்விப்பட்டேன், அது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் ஒரு 10 பேர் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது நிச்சயமாக எல்லோருக்கும் போய் சேரணுன்ற ஒரு முதல் முயற்சி. இன்று ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்கள், ஒரு தடவை ஒருத்தர் எழுதியிருந்தார், கல்யாண குணங்கள் அப்படின்னாக்கா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார் மேரேஜ் குவாலிட்டிஸ்னு. கல்யாண குணங்கள்னால் மேரேஜ் குவாலிட்டிஸ் இல்லை, நல்ல குணங்கள், சிறப்பான குணங்கள், தெய்வீகமான குணங்கள், ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதனால் அதுவே நிறைய பேருக்கு தெரியல. இந்த கல்யாண குணங்கள் அப்படின்னா, கல்யாணம்னா நமக்கு மேரேஜ் மட்டும்தான் தெரியும், கல்யாணம்னா மங்களகரமான அப்படின்னு அர்த்தம். இந்த தெரியாமல் இருக்கிறது, இந்த நிலை கொஞ்சம் மாறணும் அப்படின்ற ஒரு 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 ஆசையினாலே இந்த விவரங்களை எல்லாம் சாமானியர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நிறைய நம்ம பேசுகிறோம், வேதம், உபனிஷத்து, இதிகாசம், புராணம்னு பேசுகிறோம். ஆனால் யாருக்கும் அதெல்லாம் படித்த மாதிரி இன்றைக்கி இந்த காலத்தில் தெரியல. கொஞ்சம் பேர் படிச்சிருக்கா, அந்த படித்தவா எங்கே இருக்கான்னு தெரியாததுனால பிரபலமானவர்கள் சொல்வது உண்மை என்று பலரும், அவள் யாருக்கு எங்கே சொல்கிறாளோ அதை கேட்டுக்கிறா, அவ்வளோதான். அவர் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம், என்ன பரம்பரையில் வந்திருக்கா, எந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்லாத போனதுனால நாட்டில் நம்ம ரீசெண்டாகவே பார்க்குறோம், ரொம்ப கஷ்டங்கள் தான் மனுஷாளுக்கு ஏற்படுறது. ஒரு சனாதன தர்மத்திலே பரம்பரையாக ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசித்து அப்படி தான் நம்மளுடைய போதனை எல்லாமே நமக்கு. அந்த அந்த மரபு இன்றைக்கி இல்லை.
பல பேருக்கு ஆச்சாரியன் அப்படின்னாலே யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இந்த மேடையில் பல மகனியர்கள், பல வித்வான்கள் அவர்களையெல்லாம் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக ஸ்ரீராமனுடைய 16 திருக்கல்யாண குணங்களை குறித்த ஒரு முன்னுரை தான் கொடுக்க முடியும். ஒரு கல்யாண குணத்தை பற்றி பேச வேண்டுமென்றால் அதுக்கு நாளே பத்தாது. பல நாட்கள் பேசக்கூடிய அளவுக்கு அது அனுபவிக்க முடியும். ஆனாலும் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக, இந்த ஒரு முன்னுரையாக இந்த சபையிலே இந்த வித்வான்கள், உபன்யாசகர்கள் எல்லாம் இங்கே வரவழைத்து ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தை பற்றியும் ஒரு அரை மணி காலம் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல அவர்களை பிரார்த்தித்தேன். ஒத்துருமே ஒரு இல்லை மாட்டேன்னு ஒத்துருமே சொல்லலை. இன்றைக்கி ஒருத்தரால் அவருடைய பர்சனல் இஷ்யூனால அவர் ஒருத்தரால் வர முடியல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் என்னை அவளோட நான் இதுக்கு முன்னாடி கூட பேசினதே கூட இது கிடையாது. இப்போ தான் முதல் தடவையாக அவளோடலாம் பேசுகிறேன். சில பேரை நான் இன்றைக்கி முதல் தடவை தான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால் ஸ்ரீராமனுக்கு வேணும்னு சொன்னாக்க அத்தனை பேரும் தன்னால் வந்துடுறா. எல்லாமே தன்னால் நடந்தது. 25-26 குழந்தைகள் தன்னால் வாலண்டியராக நானே வரேன்னு அவளே என்னை கான்டாக்ட் பண்ணி, எனக்கு அதுவே சந்தோஷம். இது வானர சேனைகளைப் போல அவளை அப்படியே தன்னால் ஒரு சேனை, ராமனுக்கு சேனை அப்படி அமையிறதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தை பற்றியும் ஒரு அரை மணி காலம் இந்த பெரியவர்களை உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துவதற்கு பிரார்த்திக்கிறேன். இதை ஒரு சின்ன பேட்டர்னை நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். என்ன பேட்டர்னா, அந்த கல்யாண குணம் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, அது ஸ்ரீராமபிரான் எங்கே, எப்பொழுது, யாரிடம், எவ்வாறு காட்டினான். உன்னை பற்றி படிக்கணுன்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வேணும். ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் வேணும். யாராவது ஒருத்தர் முன்னாடி பண்ணியிருந்தா, இப்போ ஒருத்தர் இருந்து ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னாக்கா ஒரு ஃபார்மேட் இருக்கா சார், ஒரு டெம்ப்ளேட் இருக்கான்னு எல்லோரும் உடனே கேட்போம். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும், நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஒரு கோவிலுக்குள்ள ஒரு கோவிலில் ஒரு குறை இருக்குன்னாக்கா அந்த குறையை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுக்கணும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து எழுதிடுவேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறா. அந்த ஃபார்மேட் தான் நமக்கு வால்மீகியோடைய ராமாயணம். அந்த ஃபார்மேட் அந்த தான் ஸ்ரீராமர் தான் நமக்கு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு. அதனால் அந்த எம்பெருமானே இங்கே அவதாரம் செய்து தானே எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டி, இந்த குணங்களினாலே நமக்கென்ன பயன் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள, வெறும கதையாக மட்டும் கேட்டுட்டு போகாமல், இதை கேட்டுட்டு போகிற சமயத்தில் இந்த 16 குணங்களிலே ஒரு குணத்தையாவது நம்முடையதாக நாம் ஆக்கிக்கொள்ளுவோம். ஆனால் நாம் பெரிய பாக்கியவானாக நம்ம கருதுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயனே முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இந்த 16 கல்யாண குணங்களில் சத்தியவாக்கியா, பொய் சொல்லாமல் இருப்பது. எந்த நேரத்திலையும் எப்பையும் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு குணம், ஏதோ ஒரு குணம் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு குணம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு குணம், அந்த ஒரு குணத்தை தன்னுடையதாக ஆக்கிக்கொண்டு அதன்படி இனி வரும் நாட்களில், இதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. சனாதன தர்மம் வந்து ரொம்ப அற்புதமான தர்மம். யாரையுமே தண்டிக்காது, எல்லாருக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்கும். எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கும்? இந்த ஜென்மத்தில் உன்னால் பண்ண முடியலாம், இன்னொரு ஜென்மம் கொடுக்குறேன், அந்த ஜென்மத்தில் வந்தால் நீ திருந்து, இல்லையா இன்னொன்று கொடுக்குறேன் என்று பல பிறவிகளை நமக்கு பெருமான் கொடுத்து நம் ஹிருதயத்திலேயே அந்தர்யாமியாக இருந்து ஆட்சியிலே தொடர்ச்சி நன்று என்று ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். மனசுலேயே உட்கார்ந்துருக்கான் பெரிய பெருமாள், உட்கார்ந்து கொண்டு அந்தர்யாமியாக இவன் திருந்துகிறானா, திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்ம கூடயே இருக்கார். அதனால் இந்த சனாதன தர்மம்ன்றது இந்த பிறவியில் நீ பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பல பிறவிகள் உனக்கு கொடுத்து
எந்த பிறவி எவ்வளவு சீக்கிரம் வரன்னு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த தர்மத்தினுடைய அழகு. அதனால் இதில் வந்து யாரையும் ரிஜெக்டே பண்ண மாட்டோம், எப்பயுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், எப்போ வேணால் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அழகான தர்மம் இது. அதுக்கு அழகான ஒரு மதம் இது. முன்ன சொன்னா போல 16 கல்யாண குணங்கள் தான் நினச்சின்றாதீங்கோ. கணக்கில் அடங்காத குணங்கள், எண்ண முடியாத நற்குணங்கள், ஒரே ஒரு கெட்ட குணம் கூட இல்லை பெருமானுக்கு. ஒரே ஒரு, சில பேருக்கு நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கலாம், 4 பேருக்கு உதவி செய்யலாம், பின்னாடி போய் புறங்கூறுவார்கள், அப்படி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரே ஒரு கெட்ட குணம் கூட இல்லாதவன் ஸ்ரீராமபிரான். அந்த ஸ்ரீராமபிரானுடைய திருக்குணங்களை, கல்யாண குணங்களை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு பால பாடம், இது ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல், எல்கேஜி பாடம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவர்கள் அவர்களுக்கு, அதாவது இந்த சனாதன தர்மத்தில் இன்னொரு அழகு என்னென்னா, எப்போ வேணால் எல்கேஜியில் சேர்ந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் வித்வானாகவே இருந்தால் கூட எல்கேஜி பாடம் கேட்டாக்க நல்லாயிருக்கும். என்னமோ நமக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கணும்டா, அது புதுசாக இருக்கும் ஒரு தரையும். அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுது பெருமான், அதனால் எப்பவும் அனுபவிக்கலாம். அதனால் பாலபாடமாக இருந்தாலும் எல்லோருக்கும் புரிந்து, நான் சொன்னா போல் இந்த குணங்களிலே ஒன்றை நாம் பற்றி கொண்டு, ஒன்றையாவது பற்றி கொண்டு, ஒன்றே ஒன்று எடுத்துக்காதீங்க, 16 எடுத்துட்டாலும் சந்தோஷம். அதை ஒன்றையாவது பற்றி கொண்டு அதை நம் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக்கி கொண்டு நாம் பயன் பெற வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தோடு இது ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை கேட்டு இதை நிறைய பேர் கேட்பாங்க. இதை நான் என்னுடைய யூடியூப் சேனல் லைவ் போட்டிருக்கேன், நிறைய சேனல் அவங்களுடைய இதுலேயும் லைவ் போடுறாங்க, அதனால் நிறைய பேர் பார்ப்பார்கள். இத்தனை வர இப்படிப்பட்ட குணங்களை உடையவனா ராமன் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எல்லோருமே கேட்க வேண்டும். எல்லாரும் நாஸ்திகர்களும் கேட்கணும். அப்போ தான் அவர்களுக்கும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், எல்லாரிடமும் அந்தர்யாமியாக பெருமான் இருக்கிறான், இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான், வாய்ப்பு கிடைக்குமான்னு. இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். அந்த வாய்ப்பை அவர்கள் இன்று நினைக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய ஆத்மா காதில் வாங்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு இல்லைனாலும் அது ஒரு நாள் அவர்களுக்கு அது நல்ல வழியை காட்டும் என்று அது நம்பிக்கை நமக்கு சனாதன தர்மத்திலே. அதனால் இந்த முன்னுரையோடு சுவாமிகளை எல்லாம், இங்கே வந்திருக்கிற வித்வான்களை எல்லாம் ஒவ்வொருவரையாக அழைத்து அவர்களுடைய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ப்ரோக்ராமில் ஒன்று சொல்லிவிடுறேன். 2 பேரை நான் கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவர்கள் யார்? நம்ம சனாதன தர்மத்தில் இது ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு. இன்றைய நாளிலே நாம் இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னு கேட்டாக்க 8 செப்டம்பர் 2024 அப்படி தான் நமக்கு தெரியும். நம்மளுடைய நாள்காட்டியை நாம் மறந்து விட்டோம். வெளிநாட்டிலேருந்து வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம் சொத்துக்களை கொள்ளையடித்த அந்த ஆக்கிரமிப்பாளர்களுடைய நாட்காட்டிகளைத்தான் நாம் உபயோகப்படுத்திட்டுருக்கோம். இதனால் ஏகப்பட்ட குளறுபடி. அந்த குளறுபடிகளினாலே நாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை இழந்து விடுகிறோம். சனாதன தர்மத்திலே காலம் அனாதி, ஆத்மா அனாதி, பரமாத்மாவும் அனாதி, எல்லாமே அனாதி, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. சில பேர் என்னமோ தப்பாக யாரோ என்னென்னமோ சொல்கிறா சனாதன தர்மம்னா. இந்த அனாதியான இந்த காலக்கிரமத்திலே அது எப்படியாவது நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வைதிகர்களுக்கு ஒவ்வொரு கர்மா செய்யும் பொழுதும் ஒரு சங்கல்பம் செய்கிறோம். அதில் ஒரு பெரிய சங்கல்பம் இருக்குது, அதை சொல்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆகும். அதில் நாம் எங்கே இருக்கோம், எந்த காலத்தில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லி ஒரு பெரிய சங்கல்பம் உண்டு. அந்த
சங்கல்பத்தில் மட்டும்தான் இப்போது அந்த காரியங்கள், நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ, அந்த காரியங்கள் அந்த காரியங்கள் செய்யும்போது மட்டும்தான் அந்த சங்கல்பத்தை சொல்கிறோம். அப்போ தான் நம்ம அந்த இன்றைக்கி தேதி என்ன, திதி என்ன, கிழமை என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். மற்றபடி நமக்கு தெரியல. நம்மளுடைய நாள் காட்டிங்கிறது பஞ்சாங்கம் தான். ஒவ்வொரு கோவில்லையும் இன்றைக்கும் இந்த பஞ்சாங்கத்தை ஒவ்வொரு நாளும் காத்தால் படிப்பா. வைதிக மார்க்கத்தில் இருப்பவர்கள் அவருடைய இல்லத்திலே இருக்கும் பெருமானுக்கு முன்பேயும் அந்த பஞ்சாங்க படனம் நடத்துவார்கள். இப்படி இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்த வருஷம் என்னன்னு தெரியும், அடுத்த வருஷம் என்னன்னு தெரியும். இந்த 60 வருஷத்துக்குள்ளே நம்ம போயிட்டு திருப்பி வந்துட்டுருக்கோன்னு தெரியும். இதில் பண்டிட் வாதிராச்சார் ஜோஷி என்பவர் இன்றைக்கி வந்துட்டாரா? வரல, இன்னும் வந்துட்டுருக்கார். அவர் வரும்போது அவரை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது கிரகிச்சுக்கோங்க, அது முக்கியம். இது அவர் 197 கோடி வருஷங்களுக்கு பஞ்சாங்கம் வச்சிருக்கார். மத்வ சம்பிரதாயத்தை சார்ந்தவர். 197 கோடி வருஷங்களுக்கு, 1000, 2000, 6000, 10,000 இல்லை, 197 கோடி வருஷங்களுக்கு பஞ்சாங்கம். எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கும் அது? தூக்க முடியுமா? நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இங்கே, அந்த புஸ்தகம் இருக்குது. அதை நான் சஸ்பென்ஸாகவே வச்சுடுறேன். அவர் இந்த சுவாமி எழுதின உடனே அதை நம்ம காமிப்போம் உங்களுக்கு. அந்த புஸ்தகத்தை எல்லாரும் கிட்டக்கு வந்து பார்க்கலாம். 197 கோடி வருஷங்களுக்கான பஞ்சாங்கம். இந்த மாதிரியான ஒரு புண்ணியாத்மாவை கௌரவிப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக. ஏன்னா கின்னஸ் ரெக்கார்டில் அவரை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் அது நமக்கு தேவையில்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒருத்தர். அடுத்தது கோபால குட்டி சாஸ்திரின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த சுவாமி இன்னும் வரல. அவரும் ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் பண்ணுறவர். பல பாரம்பரியமாக அவர்களுடைய பரம்பரையாக அவர்கள் ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் பண்ணுறாங்க. ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குன்னே பிரத்யேகமான பஞ்சாங்கம் அது. இது அந்த 2 பேரையும் கௌரவிக்கணும்னு இன்னும் அவளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான மனிதர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். பார்க்கவே முடியல நம்மளால், நம்ம தெரியல, நம்ம தேட மாட்டேங்கிறோம். நம்ம கண்ணில் படுறதெல்லாம் குப்பையாக இருக்குது. அந்த குப்பையை படிச்சுன்னு இவ்வளோ தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்த சுவாமி வந்துட்டார், வாதிராச்சார சுவாமி. நமஸ்காரம், உட்காந்து. இப்பயே அந்த புஸ்தகத்தை காமிச்சிடலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டுமா? இப்போயே காமிச்சிடலாமா? இப்போயே காமிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டம். ஒரு 2 குணங்களை அனுபவிச்சுட்டு நம்ம செய்யலாம். வாங்க, மேலே வாங்க. அதனால் இந்த ரெண்டு மகனியர்கள், நமஸ்காரம், அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால் இதோட நம்ம நேராக குணானுபவத்துக்குள்ளே இறங்கி விடுவோம். நான் ஸ்லோகத்தில் சொன்னதில் முதல் குணம் குணவான். இந்த கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் அப்படிங்கிற முதல் குணம். இந்த முதல் குணம், இதனுடைய அர்த்தம் என்ன? இதை எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் எப்படி வெளிக்காட்டினார்? அதை நாம் நம்மதாக்கி கொண்டால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? எவ்வளவு அற்புதமான இந்த குணம்! இதை நமதாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் எவ்வளவு தூரம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி
உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்க ஸ்ரீமான் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள். இவர் சிறுபுலியூர் சுவாமியுடைய சிஷ்யர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களிலே ஸ்ரீ ஊவே சிறுபுலியூர் சுவாமின்றவர் இருக்கார், அவருடைய சிஷ்யர் அவர். இவர் காலக்ஷேப ஆச்சாரியன் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரசித்தமான சுவாமி அவர். அவர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர். நிறைய பேருக்கு இந்த உடையை வைத்து எடை போடுவது நானும் பார்த்துட்டேன். நிறைய பேர் உடையையும் பாஷையையும் வைத்து, இங்கிலீஷில் பேசினா அவர் பேசுகிறது எக்ஸலண்ட், அவங்க சொல்கிறது தான் உண்மை. பேண்ட்டு சட்டை கோட்டை போட்டு பேசினா அவர்கள் சொல்கிறதுலாம் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை வைத்து நம்ம எடை போடுகிறோம். அப்படியெல்லாம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மிகுந்து படித்தவர்கள், எல்லாரும் சாமானியர்களே இல்லை. லௌகிக படிப்பில் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்கிறேன். இப்போதைக்கு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் அவளை மற்ற பற்றி விஷயத்தையும் சொல்கிறேன். அவர் கும்பகோணத்தில் வசிப்பவர். அங்கே அவர் ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சுருக்கார். 34 வயசு தான். அவரை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமே இருக்காது. டாக்டர் வெங்கடேஷ் எப்படி தெரியாமல் போகும்? அவருடைய உபன்யாச பாணியே தனி. அவருடைய ஆச்சாரியனை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார் ஒரு உபன்யாசத்துலேயும். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை உங்களின் முன்னே அறிமுகப்படுத்துவதிலே எனக்கு சந்தோஷம். அந்த சுவாமியும் நான் கேட்ட அடுத்த நிமிஷம் வந்துடுறேன். 1ஆம் தேதியா 8ஆம் தேதியா என்றைக்காக இருந்தாலும் நான் வந்துடுறேன். இன்றைக்கி அந்த சுவாமிக்கு சாயங்காலம் இன்னொரு இடத்துக்கு போகணும் உடனே, இருந்தாலும் நான் இங்கே வந்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னார். அதனால் சுவாமிக்கு அவருடைய நேரத்தை கருத்திலே கொண்டு அவருக்கு குணவான் என்கிற இந்த குணத்தை பற்றி பேசுவதற்காக சுவாமி இங்கே எழுந்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜா.